போகணும்னு வேற கிடையாது சொல்லி என்ன பண்றது? வேற ட்ரம்ல போகணும். ஐயோ, உண்மையில எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல் இருக்கு. என்னடா சொல்ற? வீடு பூட்டி இருக்கா, ஆளக்காடப்பா காணமா? நான் இழுத்து கணச்சியா சார், தாளை பத்தி ஒரு நியூஸ். என்னப்பா நியூஸ் இது? பழைய நியூஸுங்க. நீ வெள்ளிச்சம்பை திருடி விற்று டிரைவர் லைசன்ஸ் வாங்கினதை பற்றி வீட்டில் யாருக்கும் வருத்தம் இல்லை. எங்க வீட்டுல திருட சார் வெள்ளி சம்பு. அது ஒரு தப்பா? இப்பதான புரியுது. நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி ரூபா 5000 அபேஸ் பண்ணணும்ங்கறத உங்களை நான் இப்படி கேட்க மாட்டேன், சும்மா விட மாட்டேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஈரப்பறிவையும் இரவினிலே ஆரத் தழுவி காதலர்கள் அச்சடிக்கும் முத்தங்கள். ராதா, மது, உன்னை வியாபாரத்துக்கு அனுப்பிச்சா காதலா பண்ணிக்கிட்டு இருக்கிற. சார், உனக்கு காதல் ஒரு கேடா? உங்களால பண்ண முடியலங்கிறதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? என்னடா சொல்ற? சார், யூ ஷுட் நோ. வாட் ஷல் ஐ சே? ஐ அம் தி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நான் தான் உன்னை வேலைக்கு சேர்த்தேன், என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியா? எவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. சார், அது மாத்திரம் சொல்லாதீங்க. பொறுப்போட நான் எல்லா கடைக்கும் போய் நம்ம ஆபீஸ் பணம் 5000 ரூபாய் வசூல் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இங்க வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை. ஒரு சுருட்டு வேற குடிச்சா எப்படி சார்? என்னடா சொன்ன? எனக்கு வர ஆத்திரத்தை. ஆத்திரம் அப்புறம் வரட்டும். கமிங் டு தி பாயிண்ட். நீங்க என்ன முறுக்காதீங்கிறீங்க? முறுக்கா? கண்ணாடியில நான் தான் தெரியுறேன். ஐயோ, அத்தனையும் பிரம. கம்பெனி படத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல மாட்டின எந்த நிமிஷமும் முதலாளிக்கு வரணும் தான் மனசுக்குள்ளேயே இருக்குது. லதா, லதா, இவளுக்கு தூக்க மாத்திரை போட்டு கொடுத்தாதான் அவ தூங்குவா. உண்டி பொண்ணு தன்னந்தனியா போறாள. இவ போறவ நான் பாக்குறேன். லதா, அத்தை, அப்பாவை காணுமே. அவர் அப்படியே போயிருப்பாரு. நீ பாலை குடிச்சு தூங்கு. ஐயோ மது, நான் என்ன செய்யறது? இந்த வீட்டுல இருந்து என்ன விட மாட்டேன்றாங்களே. அங்க என்ன அவசரப்படுறியோ என்னமோ. லதா, 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 எங்கம்மா போற? சாவி. அப்பா போட்டு சும்மா சொன்னா சேலை கட்டிய மாதிரி நம்பாதேன்னு, சேலையே நம்பாதேன்னா இது கவுன் போட்ட குழந்தை இன்னும் மாற்றம். அறிவு வெட்டவன, நீ சேல்ஸ்மேன் தானே, வந்தியா சாம்பிளை காமிச்சியா போனியான்னு தானே இருக்கணும். பல்ல ஏன்டா காமிக்கிற? அது என்ன பேசுன? எப்படிற? ஓ மதர், let us imagine we are traveling and passing through a strange and dangerous country. யார கேட்றா? இவ்வளவு ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுன? அவன் மதிக்கணும், அதுக்காக தானே. சப்பதான் படுறா, படு. மது,
பூரா பத்திரிகையில விளம்பரத்துல காணவில்லை காலத்துக்கு கீழே சேல்ஸ்மேன் காணவில்லை, 5000 ரூபாய் ஆபீஸ் பணத்துடன் தலைமறைவு. அவரை உயிருடனோ அல்லது அந்த பிணத்தின் கையில் பணத்துடனோ கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு அதே பணம் 5000 ரூபாய் பரிசு. அப்படின்னு விளம்பரம் கொடுத்திருக்கு போறார். நம்மள உள்ளதெல்லாம் போறாருங்களோ இல்ல தெருத்தரமா அலைய போறோம். சும்மா அலைய போற சீப்பு 2 சோப்பு 2 கண்ணாடி 2 கடையே 2 தெரிஞ்சிருவா அலைய போறேன். என்னது எதிரொலியா இருக்காதே? லதான கூப்பிட்டு எதிரொலி வந்தா லதான தானே வரணும். வெறும் தா மாத்திரம் வருது, வார்த்தையெல்லாம் வடிகட்டி வருதா? லதா பணத்தை தா, வார்த்தையெல்லாம் கூடுது இல்லையே. நான் இதுவரைக்கும் கேட்ட எதிரொலியிலே இப்படி எல்லாம் வந்தது இல்லையே. நீங்க எல்லாம் யாருங்க? நீ புலம்புனியே அந்த எதிரொலி. எதிரொலியா? அப்போ நீங்க எல்லாம் மலைக்கு பிறந்த பசங்களா? ஏய் சொல்லப்பா, நீங்க எல்லாம் யாரு? யாரு நீங்க? நாங்கள் முகமூடி திருடர்கள். விளையாடுறீங்களா? முகத்தை பூரா மூடி இருந்தா முகமூடி திருடர்கள், கண்ணை மாத்திரம் மூடி இருக்கீங்க, அப்ப நீங்க எல்லாம் கண்மூடி திருடர்களா? ஏய் இந்த விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்டயா வச்சுங்கடா. யூ ஷுட் நோ ஐ ஆம் தி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மங்கி மார்க் டாய்லெட்ஸ். புரியுதா? அரைவம் படவா பட. லதா லதா இந்த எழுந்துரு எழுந்துரு. யார் வந்திருக்காங்க பாரு, யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க. யாருங்க இவங்கெல்லாம்? திருடர்கள். ஓஹோ. கூட்டு இருக்கிற வீட்டுல இருந்து எப்படா தப்பிச்சு போக முடியும்? உங்க கம்பெனி பணம் 5000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதை கொள்ளையடிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பணத்தை எங்க வச்சிருக்க? எந்த படம்? கம்பெனி பணத்தை எங்க வச்சிருக்க? ஐயோ, நான் அது கடகடையா போய் கலெக்ட் பண்ண படம். அதை கலெக்ட் பண்ண தாண்டா நாங்க வந்திருக்கோம். அதை நான் தரமாட்டேன். போயிருப்பா.
லதா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னையா சொல்றீங்க? என்னையா சொல்றீங்க? சீ, நீங்களும் ஒரு ஆம்பளைங்களா? அடே சோமாரிங்களா, மொட்டை பொறுக்கி பசங்களா, ஏண்டா டேய் டேய், தைரியம் இருந்தா இங்க இருந்துடா. இத வரேன். லதா, இந்த திருட்டு பசங்களுக்கு ரோஷம் இருந்தா, வெக்கம் இருந்தா, தைரியம் இருந்தா மரியாதையா வெளியே போச்சு. என்னால முடியல. இந்த மாதிரி பசங்களை உள்ள விடுறதே தப்பு லதா. நம்ம 2 பேருக்கும் முன்னாலே பழக்கம் உண்டா? ஏன்டா அப்படி கேக்குற? பல வருஷம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா சேர நண்பர்கள் மாதிரி கட்டி புடிச்சுக்கிறியப்பா. இந்த வரேன்ட்டு வந்திய, ஏன்டா வரல? அறிவு கடை உனக்கு? இந்த வரேன்னு போனவன் எவன்டா திரும்பி வந்திருக்கிறான்? ரொம்ப பேசுறத. ஆமா, சுமாரா பேசுவேன். பணத்தை எங்க வச்சிருக்க? பணத்தை வாங்காம 3 பேரும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டான். அந்த சோபா கிட்ட ஓடு. வந்துட்டேன். சோபா கீழே பணம் இருக்கா பாரு. பத்திரமா இருக்கு. அங்கேயே உட்கார்ந்துக்க. உட்கார்ந்தேன். போடா. அடிக்கிறா? ஆமா, உன்னையே அடிக்கிறேன். மது இவன் வந்துட்டமா? ஏன் கூப்பிட்டேன்? கட்டுறாங்க பாருங்க. போய் அவன் கையை கட்டி போட்டு என்னடா பண்ண போற? பணத்தை எடுத்துட்டு போறேன். என்னப்பா இருந்தா? ஐயோ, இப்ப கூட கோழையா இருக்கீங்களா? ஓடுங்களேன். வெளியே வா. இல்ல, அவங்க கூட போய் சண்டை போடுங்க. எப்படி சண்டை போடுறது? எனக்கு கால ஓடல, கையை ஓடல. நடுக்கத்தை பாத்தியா? கண்ணு போமா. என்னதான் என் உள்ள நீரை முத்த குடுத்துட்டா? உள்ளங்கீரை நீ முத்தம் கொடுத்த அத்தனை பேரையும் இந்த கையாலேயே வச்சு அரைஞ்சிருக்கான் பாரு. அப்படி அடிச்சா வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. மோதிய முத்தம். அடே அடே ஏய்! இங்கதான முத்தம் கொடுத்த அத்தனை பேரையும் முழங்கையாலே அடிச்சேன். எரும குத்து. தலையில முத்தம். அடே லதா,
நீ என் உள்ளங்கையில முத்தம் கொடுத்த, அத்தனை பேரையும் பேரா அரைஞ்சேன். முழங்கையில முத்தம் கொடுத்த, இப்படி இப்படி அத்தனை பேரையும் கொன்னு. என் தலையில முத்தம் கொடுத்த, நான் முட்டுல அத்தனை வயலுக்கு மூச்சு முட்டிருச்சு. லதா லதா, எனக்கு இப்ப அத்தனை பேரையும் கடிக்கணும் போல் இருக்கு. அதுக்கு ஓஹோ, நீங்களா? இது என்ன கையில? இது லெதர் பாக்ஸ் வந்து மருந்து மருந்து. வெளிய வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ள திருட ஆரம்பிச்சிட்டீங்களா? கிளம்புடா ஸ்டேஷனுக்கு. ஹலோ, பர்வதராஜ ஸ்பீக்கிங். சார், உங்க கம்பெனி சேல்ஸ்மேன் செனாய் நகர் 101 நம்பர் வீட்டுல இருக்கிறதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படியா? அதோட உங்க கம்பெனி பணம் 5000 கைப்பற்றி வச்சிருக்கோம். கிடைச்சிருக்கா? ஆமா, உங்க கம்பெனி சேல்ஸ்மேன் கிட்ட இருந்து அந்த பணத்தை கொள்ளையடிச்ச திருடங்களையும் பிடிச்சு வச்சிருக்கோம். நீங்க உடனே புறப்பட்டு செனாய் நகர் வீட்டுக்கு போங்க. இப்போ புறப்படுறேன். எங்க வீட்டுல போன் இருக்கு. போன் பண்ணட்டுமா? எப்படா போன் பண்ணுவா? 101 நம்பர் வீட்டுல. ஓடு ஓடு. இருந்து போன் பண்றோம். செனாய் நகர்ல ராஜம்மா வீதியில 100 நம்பர் வீட்டுல. செனாய் நகர் ராஜம்மாள் தெரு 100 நம்பர் வீட்டுல தீ.
பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி மேல போய் பாருங்கடா? ஆமா சார், மேல பதுங்கி இருக்கிறத பெரிய திருடன். எப்படிங்க சார் திருடனை தண்ணி அடிச்சு பிடிக்கிறீங்க? யார் யார் தீ போன் பண்ணுது? வேண்டாம் சார். திக்கு வாங்கினா? ஆமா சார், நானு சரிதா திருடன்னு சொல்ல நினைச்சவன் தீ தீ தீன்னு தீராவிலே நின்னுட்டான். ருடன் சொல்ல வரல போல இருக்கு, பாவம். ஏயா கிண்டலா பண்றீங்க? 102 போன் பண்ண 100க்குள்ள போன் பண்ணணும். தீ தீனு பட்டணமே அல்லோலப்படுது. இந்த நேரத்தை நீ வேற சொல்லையா போச்சப்பா. நான்சென்ஸ். திருடனும் இல்ல கருடனும் இல்ல, என் கம்பெனி சேல்ஸ்மேன் உள்ள மாட்டிக்கிட்டான்.